ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரியஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ப்ராக்டிஸில் இந்திய வீரர்கள் தீவிரமாக இருக்காங்க. ஒரு பக்கம் சமி பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டிருக்காரு, இன்னொரு பக்கத்தினா பேட்டிங் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஓப்பனிங் களமிறங்கும் சஞ்சு சாம்சன் அவர்கள் ஒரு பக்கம் சும்மா தாறுமாறு ஆடிட்டு இருக்காரு. 15 பந்துகளில் 80 ரன்களை விளாசி சும்மா காட்டடி அடிச்சிருக்காரு. எல்லா போர்களும் சும்மா அலறி போயிட்டாங்க. ஏன் அலறி போயிட்டாங்க அப்படின்னா, என்னடா இது இங்கே இவரே இப்படி அடிக்கிறாரு அப்படின்னா, ப்ராக்டிஸ் மேட்சே இப்படி இருக்குதுன்னா மெயின் மேட்ச்ல நம்மளை எப்படி துவைச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம சஞ்சு சாம்சன். ஸோ இது ட்ரெய்லர் தாங்க, நம்ம மெயின் பிக்சர் மேட்ச்ல தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் அவர்கள் சும்மா அடியிலே வந்து நமக்கு பயத்தை காட்டியிருக்காரு. ஸோ இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துடைய கேப்டன் ஜோஸ் பட்லர் அவர்கள் இந்த T20 ஸ்குவாடை வச்சுக்கிட்டு இந்திய அணியை வீழ்த்த முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ முக்கியமான வீரர்கள் எல்லாம் கம்பேக் பண்ணி இந்திய டீமுக்கு வந்திருக்காங்க. பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டிங் லைன் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரை உள்ளே போகிறது, யாரை வெளியே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கிற நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவர்கள் ஸோ கன்ஃபியூஷனோட நாளைக்கு அவருடைய ஸ்குவாடை அறிவிக்க போகிறாரு. ஏன்னா முதல் T20 போட்டி நாளை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போட்டியில் இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க, இங்கிலாண்டை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். கம்பீர் தலைமையில் அவருடைய கோச்சிங் தலைமையில் ப்ராக்டிஸ் தீவிரமாக போயிட்டுருக்கு. ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் தீவிரமாக வந்து பேட்டிங்கில் வெறி கொண்டு ஆடிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பர் பண்ணுவார். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேட்டிங்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவருக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே 3 சதம் விளாசி இருக்காரு. இன்னும் ஒரு 3 சதம் இந்த இயர்ல விளாசுனா வேற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லா ரசிகர்களும். ஸோ அவர் அடிச்ச ஒவ்வொரு சிக்ஸுமே தாறுமாறு அடிச்சிருக்காரு. ஸ்டேடியத்தையுமே விட்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த போட்டியில முதல் போட்டியில அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ அவர் கூட அபிஷேக் சர்மா களமிறங்க போறாரு. 2 பேருமே சிக்ஸர் மலையே முதல் ஆட்டத்தில் பொழிவாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் ஒரு பேக்கெட் விக்கெட் கீப்பராக பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கேரளா கிரிக்கெட் வாரியமும் ABCCயும் விளக்கம் எதுவும் கொடுக்கல. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே T20ல கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸு இது எல்லாத்தையுமே மாற்றும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான கேமை ஆட போகிறாரு, எந்தெந்த இன்டென்ட்டில் அவர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்து IPL ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சூப்பரான ஒரு சீரியஸாக அவருக்கு இருக்கும் அப்படின்றது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே கைஸ், சஞ்சு சாம்சன் அவர்கள் ப்ராக்டிஸ் மேட்சில் இப்படி பொழந்தெடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி முதல் T20 போட்டிக்கு இந்திய அணியின் ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.